அப்போதான் எனக்குள்ள அந்த நமக்கு வந்து அந்த பெட்ல ஒண்ணும் உள்ள இருக்கு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். நான் உடம்பு சரியில்லாமலும் ஆயிட்டேன் ஒரு கட்டத்துல. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் சொன்னாரு, அந்த பெட்டு இல்லன்றதுனால நீங்க வந்து சேடா இருக்கீங்களே தவிர ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்புறம் தான் என்ன பண்ணேன், வித்தின் 2 days, ஒரு 2 நாள் கூட ஆகல, மறுநாள் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு தானா ஒரு குட்டி சேம் கலர்ல, அதே கலரு, ஜிங்கர் கலர்ல என் வீட்டை தேடி அதுவாவே வந்துருச்சு. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் அப்போ கடவுள் வந்து நம்மள வந்து பெட்ட வளர்க்க சொல்லி நம்மள வந்து உத்வேகப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு மனநிலை வந்ததும் அந்த குழந்தைய நான் எடுத்து தூக்கிட்டேன். குழந்தைய எடுத்து தூக்கி வெளியில வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சு பிறகு அதுக்கப்புறம் தான் என்னோட மனநிலையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த முறை அந்த தப்பு நடக்கக்கூடாதுன்றத நான் நல்லா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டேன். சோ என்ன பண்ணேன், உடனே மறுநாளே ஒரு ஃபீமேல் ஒண்ணு கொண்டு வர சொல்லி 2யுமே பேர் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அவங்களுக்கு 3 வயசு ஆகுது. 2 monthsல நான் அவங்க பண்ணேன். இப்போ 2வது கேள்வி வந்து உங்க பூனைங்க பத்தி சொல்லுங்க, மேக்ஸும் ஷாஷாவும் பத்தி. பெட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவரோட பேர் வந்து மேக்ஸ். அவருக்கு மேக்ஸ்க்குன்னு பேர் வச்சேன். வந்ததுமே அவருக்கு வச்ச 2 monthsல வந்தாரு இல்லையா அவரு. நான் சொல்லுவேன், அவன் அடிக்கடி அவன் வந்து காட் கொடுத்த சைல்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் தேடி போல அவனா என்ன தேடி வந்தான். அதுவும் ஒரு கேட்ட தொலைச்ச டைம்ல என்னோட கவலையெல்லாம் போக்க வந்த குழந்தை. அவனோட கடவுளோட புள்ளன் தான் இன்னைக்கும் நான் அவனை சொல்லுவேன். அவன் மேல எனக்கு ரொம்ப கேரிங், ரொம்ப அதிகம் பாசம், ரொம்ப பிடிக்கும் அவனை எனக்கு. அவனோட பேர் வந்து மேக்ஸ். அதுக்கு அவன் வந்து மேலு, இன்னொன்னு வந்து ஃபீமேல் எடுத்த இல்லைங்களா, அது வந்து ஃபுல் ஒயிட். அவங்க பேர் வந்து ஷாஷா. இவங்க 2 பேருக்குமே வந்து நான் 7 monthல வந்து 2 பேருக்குமே நியூட்ரம் பண்ணியாச்சு, ஸ்ப்ரே பண்ணியாச்சு. 2 பேருக்குமே பண்ணிட்டேன். இப்போ வந்து மேக்ஸும் ஷாஷாவும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? டைம் வந்து இல்ல, இன்ஸ்டா பேஜ்ல நான் அவ்வளவா போல வெளியில. இன்ஸ்டான்றது சும்மா ஜஸ்ட் எனக்காக ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு பர்சனல் ஐடி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல சரி இன்னொரு சேனல் ஒன்னு ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். அதுல இவங்களோட வீடியோ 2-3 வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அத ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு என்ன என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷாஷாவோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஷாஷாக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அவளோட ஹிஸ்டரிய பத்தி கேட்கும்போது நான் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க ஒரு பெட் சேனல் ஓபன் பண்ணக்கூடாது, நீங்க கண்டிப்பா பண்ணலாம். ஒரு பெட் சேனல் ஒன்னு ஓபன் பண்ணுங்க. அன்வான்ட் வீடியோஸ், அதாவது பர்சனலி உங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க குட்டீஸோட வீடியோ மட்டும் போடுங்க. போட்டு அவங்களுக்காக ஒரு சேனல் ஒன்னு ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன வந்து என்கரேஜ் பண்ணதே அந்த சிஸ்டர் தான். அதுக்கப்புறம் தான் மத்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் அதுல இருந்து டெலீட் பண்ணிட்டு ஒன்லி பெட்டுக்காக மட்டும் நான் அதை எடுத்து வச்சுட்டு, அவங்க தான் அவங்களோட பேஜ்ல என்னோட வீடியோ, ஐ திங்க் ஷாஷாவோட வீடியோ போட்டாங்க. போட்டு இவங்கள வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பேஜ்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க.